ஈவினிங் ரொட்டீன் வித் மை 2 இயர்ஸ் ஓல்ட் பேபி தூரிகாக்காக ஒரு குட்டியாக எக்லெஸ் பனானா மஃபின் கேக் வந்து பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு 3 வாழைப்பழத்தை வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் 1/4 கப் வந்து கோகனட் ஆயிலும் 1/2 கப் வந்து மில்க்கும் 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் வால்நட்டை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணுற ட்ரேயில் வந்து கப் கேக்கோட பேப்பரில் வந்து ஆஃப் மட்டும் வந்து போர் பண்ணிவிட்டு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க. 180 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜி இல்லைன்னா குக்கரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா எக்லெஸ் பனானா கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மஃபின் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்க்கு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். கேக்கு பார்த்ததும் அப்படி ஒரு ஹாப்பி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கொடுத்தேன். கோல்டு இப்போ தான் சரியாயிருக்கு. கொஞ்சம் நேரம் ஆக்டிவிட்டிலாம் சொல்லி கொடுத்துட்டு நைட் டின்னருமே குக் பண்ணிட்டேன். பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு தோசை ஊட்டி விட்டுட்டேன். இன்னும்